ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாங்க. அதாவது நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாராவின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் இங்க பாருங்க, எஸ் எத்தனை கவுண்ட் இருக்கு, ஏ எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு டைம் வந்திருக்கு, ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வேணும்னா எஸ் ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு 2, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட்டும் வந்துட்டு எப்படி கெட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது கீ, இது வேல்யூ. ஸோ கீ வேல்யூ பேர் பேசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கீ வேல்யூனாவே என்னங்க, மேப். ஸோ மேப் கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து மேப் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ மேப். ஸோ இது பாருங்க, இது வந்து கேரக்டர், எஸ்ங்கிறது கேரக்டர், இது ஒன்னுங்கிறது இன்டீஜர் இல்லையா? ஸோ கேரக்டர் இன்டீஜர் நான் எடுத்துக்கிறேன். கேரக்டர் கமா இன்டீஜர். ஸோ கீ வந்துட்டு கேரக்டர், வேல்யூ வந்துட்டு இன்டீஜர். இங்க மேப் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். இப்ப நாம வந்து இதை இம்போர்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேப் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஹேஷ் மேப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேப் இம்போர்ட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் ஹேஷ் மேப் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த வேல்யூ பாருங்க, இது கீ, இது வேல்யூ இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டு கேரக்டர் அரேயா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். s டாட் டு கேரக்டர் அரே. இத வந்துட்டு கேரக்டர் அரேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். s equal to சோ இப்போ நம்ம கேரக்டர் அரேயா சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அது ஃபார் லூப் வச்சு அது ஒவ்வொரு கேரக்டரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் இல்லையா? சோ எஸ் எத்தனை டைம் இருக்கு, ஏ எத்தனை டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால இங்க ஃபார் லூப் கொடுக்குறேன். ஃபார் கேரக்டர் ch chars. சோ இதுக்குள்ள வந்துட்டு chars வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரா வந்து நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீ வேல்யூ. சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு கேரக்டரா வந்து செக் பண்ணனும். சோ நம்ம என்ன வந்துட்டு வேல்யூ கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹேஷ் வேல்யூ கொடுக்கிறேன். இந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஹேஷ் வேல்யூ டாட் புட் மெத்தட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஹேஷ் மேப் பத்தி ஆல்ரெடி பார்த்திருக்கோங்க. நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அது நம்ம புட் பண்ண போறோம். சோ புட் கேரக்டர் கீ இன்டிஜர். சோ புட் ch இங்க வந்து 1 ன்னு போடணும். சோ ஃபர்ஸ்ட் s இருக்குங்க, அதுக்கு வேல்யூ 1. ஓகே, நெக்ஸ்ட் a r. சோ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ 1 போட முடியாது இல்லையா? சோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி நமக்கு s இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம s செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன, ஆல்ரெடி வந்துட்டு அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும், அதை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால இங்க நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம். if. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதலாம். if map value dot contains key. சோ இதுதான் நம்ம எழுதுறோம் இல்லையா? contains key ch if not equal to நம்ம கொடுக்கணும். சோ ஏன்னா ஆல்ரெடி வந்து கீ இருக்க கூடாது. சோ கீ இல்லனா நம்ம வந்து டைரக்டா வந்துட்டு அதுக்கு வேல்யூ 1 ன்னு செட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்ப கீ இல்லாம இருந்துச்சுன்னா else, கீ இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப a பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து a வேல்யூ 1 இருக்கு. சோ அப்ப வந்து நம்ம 1 போட முடியாது இல்லையா? சோ அப்ப வந்து என்ன பண்ணனும்னா அந்த a ஓட வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். இந்த a ஓட வேல்யூ கெட் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் பண்றோம். ஜஸ்ட் கெட் பண்றதுக்கு என்னங்க, map value dot get. get நம்ம யூஸ் பண்றோம். get ch அந்த வேல்யூ வந்து நம்ம கெட் பண்றோம். சோ இத வந்துட்டு ஒரு இன்டிஜர்ல ஸ்டோர் பண்றோம். வேல்யூ வந்து இன்டிஜர் தான் இல்லைங்களா? சோ இன்டிஜர் வேல்யூஸ்னு கொடுங்க ஈக்குவல் டு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா map value dot அதுக்குள்ள நம்ம வந்து புட். புட்னா வந்துட்டு போடுறது, ஓகேங்களா? புட் ch கமா வேல்யூ பிளஸ் 1. வேல்யூ பிளஸ் 1. சோ வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிறோம். சோ வேல்யூ பிளஸ் 1 கொடுக்கிறோம் அந்த ch அந்த கேரக்டருக்கு.
புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. வேல்யூஸ் பிளஸ் 1. ஸோ ஈஸி தான். இங்க பாருங்க. இத பார்த்த உடனே நம்மளுக்கு இது கீ வேல்யூ பேர் பேசிஸ்ல இருக்கு. உடனே நம்ம மேப் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ங்கிறது கேரக்டர், வேல்யூ வந்து இன்டிஜர். ஸோ கேரக்டர் இன்டிஜரா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்க வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் அரேயா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அது கேரக்டர் அரேயா நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப அதுக்குள்ள வந்து ஃபுல்லா ஃபார் லூப் யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா கன்டைன்ஸ் கீ வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இஃப் நாட் சிஹெச்சா இருந்தா உடனே வந்து டைரக்டா வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா ஏனா வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு திருப்பி ஏ ஒன்னே தான் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்ஸ். இப்ப கன்டைன்ஸ் கீ இருந்துச்சுன்னா உடனே எல்ஸ் இந்த பாட்டுக்கு வந்துரும். ஸோ இங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அதை வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கெட் பண்ணிட்டு அதை வந்து இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் வேல்யூஸ்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்துட்டு +1 வந்துட்டு புட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 3 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேப் கான்செப்ட்ல. ஸோ பாத்தீங்கன்னா கன்டைன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். கன்டைன்ஸ் கீ நெக்ஸ்ட் புட்னா வந்து வேல்யூ வந்து புட் பண்றது, கெட்னா வேல்யூ வந்து கெட் பண்றது. அவ்வளவுதாங்க. இப்போ ஸோ இதுல லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு நான் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஜஸ்ட் வந்துட்டு மேப் வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஏ வந்து 2, R1, S1, E1, V1, W1, I1. ஓகேங்களா? பாருங்க நான் இது போய் சேஞ்ச் பண்றேன். ஸோ யூடியூப்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஈலாம் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க இ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, யூ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஏ வந்து 2 டைம்ஸ். ஸோ ஈச் கேரக்டரோட கவுண்ட்டும் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு மேப் கான்செப்ட் யூஸ் பண்றோங்க. ஏன்னா கீ வேல்யூ பேர் பேசிஸ்ல மேப் கான்செப்ட் யூஸ் பண்றோம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேயா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரா வந்து செக் பண்ணிட்டே வரும். இப்போ வந்துட்டு கன்டைன்ஸ் கீ சிஹெச் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா வந்துட்டு அந்த கன்டைன்ஸ் கீயோட வேல்யூ கெட் பண்ணிட்டு அந்த வேல்யூ +1 நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு அந்த கன்டைன்ஸ் கீ நம்மளுக்கு இல்லைன்னா வந்து டைரக்டா அந்த வேல்யூ வந்து 1 கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.